ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி நம்ம சிக்கன் கறி உருளைக்கிழங்கு வச்சு சிக்கன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்கணும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கடாயில் எண்ணெய் வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி தேங்காய் அரைச்சிக்கலாம். தேங்காய், முந்திரி பருப்பு, வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை தோலை எடுத்துகிட்டு தண்ணி விட்டு அரைச்சி ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு நல்லா தாளிங்க. நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பொடியாக நறுக்கிய வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம்னா நல்லா ஒரு சைஸ் வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. நல்ல கலர் மாறுற வரைக்கும் வதக்குங்க. அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. அதையும் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை, புதினா இலை, கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. வதக்கினதுக்கப்புறம் 2 தக்காளி பொடியாக நறுக்கிய 2 தக்காளி போடுங்க. அதையும் நல்லா வதக்குங்க. தக்காளி நல்லா வெந்து வர வரைக்கும் நீங்கள் வதக்கிக்கிட்டே இருங்க. தேவையான உப்பு போட்டுக்கோங்க. நல்லா தக்காளி நல்லா வெந்து வதங்கி வந்துட்டு பாருங்கள். இப்போ இதுக்கு நம்ம மசாலா போடலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடரும் போட்டுருக்கேன். காஞ்ச மிளகாய் தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த சமயத்தில் போட்டிங்கன்னா உங்களுக்கு சிக்கன் போடும்போது அந்த மசாலாலாம் அந்த சிக்கனில் நல்லா பிடிக்கும் பாருங்கள். அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் மசாலா போட்டு நல்லா வதக்கி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 1/2 கேஜி சிக்கன் இருக்குது. அதை நான் கழுவி சுத்தமாக எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த சிக்கனையும் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷமாவது நீங்கள் அப்படியே கடாயில் வதக்கிக்கிட்டே இருக்கணும்னு பாருங்கள். அப்போ அந்த மசாலா எல்லாம் அந்த சிக்கனில் நல்லா பிடிக்கும். இப்போ 2 உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு ஒரே மீடியம் சைஸாக வெட்டி வச்சுருக்கேன். அந்த உருளைக்கிழங்கு இது கூட போட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கும். கொஞ்ச நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி நம்ம சிக்கனை வேக வைக்க போகிறோம். அதனால் முதல்ல நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷமாவது நல்லா வேக விட்டுருங்க. அப்புறம் சிக்கன் நல்லா வேகும் பாருங்கள். இப்போ சிக்கன் நல்லா வெந்துட்டு சிக்கன் உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம இதுக்கு சிக்கன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா போடுங்க. இல்லைன்னா உங்கள் வீட்டில் குழம்பு மசாலா இருந்துச்சுன்னா நீங்கள் குழம்பு மசாலா போட்டுனே கரம் மசாலா போட்டுக்கிறணும். தேங்காய் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு திரும்பி கொஞ்சம் நேரத்துக்கு மூடி வச்சுருங்க. ரொம்ப நேரம் கொதிக்க தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் நேரம் வச்சா போதும். மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்துருங்க. நீங்கள் கொத்தமல்லி இலை தூவி நீங்கள் பரிமாறுங்க. சுவையான இது இட்லி, சப்பாத்தி, பூரி, இடியாப்பம், ஆப்பம் எல்லாத்துக்கும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் நல்ல ஒரு வீடியோன்னு உங்களை சந்திக்கிறேன். பாய்.